ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2025 எக்ஸாமில் ஓவரால் ரேங்க் வருது பார்த்தீங்களா? ஓவரால் ரேங்க் வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் உங்கள் கம்யூனல் ரேங்க் என்னவா இருக்குங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாகவே இருக்கும். ஓகே, ஓவரால் ரேங்க் இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் மார்க் இருந்தாலும் சரி, மீடியமான மார்க் இருந்தாலும் சரி, கடைசி மார்க் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஓவரால் ரேங்க் வரப்போகுது, கம்யூனல் ரேங்க் வரப்போகுது. ஓகேங்களா? அதில் உங்கள் ஓவரால் ரேங்க் வந்து எப்படி, உங்கள் ஓவரால் ரேங்கு எது வேணாலும் இருக்கலாம். அந்த ஓவரால் ரேங்க்கு கம்யூனல் ரேங்க் எப்படி இருக்கும்? அதேமாதிரி நீங்கள் டைப்பிஸ்ட்டாக இருந்தால் உங்கள் ஓவரால் ரேங்க் டைப்பிஸ்ட்டில் எப்படி இருக்கும், கம்யூனலில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டையும் பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் டெலகிராம்லேயே போய் மேலே சர்ச் பாரில் ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025ன்னு சொல்லி அடிங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ரிசல்ட் வரப்போகுது, ஆடண்டம் வரப்போகுது. ஸோ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க. ஸோ அது வந்து எப்படி, ஓகேங்களா, உங்களுக்கு தெரிஞ்சு எங்ககிட்ட வந்து இது கிடைக்குமா கிடைக்காது அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட நீங்கள் கேட்கணும்னு நினச்சா நீங்கள் அதெல்லாம் வந்து டைரெக்டாகவே கேட்டுக்கலாம். கவுன்சிலிங் ஹெல்ப் கேட்டுக்கலாம், எந்த டிபார்ட்மெண்ட் எப்படி அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு ஹெல்ப்பிங் பண்ணப்படும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை நம்ம குரூப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த குரூப்பை லிங்க் தர நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதுதான் நம்ம குரூப்போட லிங்க். ஓகே, ஸோ இந்த நம்ம குரூப் டெலகிராம் குரூப், அஃபீஷியல் குரூப் ஜானகிராமன் டிஎன்பிசி அகாடமி 2025. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டு இருப்பாங்க, நம்மளும் பதில் சொல்லுவோம், மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா விதத்துலையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 4 2025. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடண்டம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஆடண்டம் வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்டம்பர் 28, அதாவது கம்மிங் சண்டே. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு இல்லாமல் வர சண்டேவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் 2 எக்ஸாம் நடக்குது. ஸோ இந்த குரூப் 2 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 4 ரிசல்ட்டினுடைய வேலைகள் தான். ஓகேங்களா? குரூப் 4 ரிசல்ட்டினுடைய வேலைகள் தான். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் வந்து நம்மளுக்கு ஆடண்டம் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இனிமேல் எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஓகேங்களா? அதை தான் நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஆடண்டமுக்கு வெயிட்டிங்கு, எவ்வளோ வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு வெயிட்டிங்கு. ஓகே, ஒரு நல்ல வேகன்சிஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகேங்களா? அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எந்த வித மாற்றமும் கிடையாது, வந்துடும். அக்டோபர் ஃபர்ஸ்ட்லேயே வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் வீக்லேயே. ஓகேங்களா? அதனால் முன்னாடியே வந்துடும். ஸோ அதெல்லாமே கரெக்டாக நடக்கும், நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இதில் நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய ஓவரால் ரேங்க். ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ரேங்க் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித மாற்று கருத்துமே இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மார்க் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து எந்த மார்க் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 எடுத்துக்கோங்க, 155 கூட எடுத்துக்கோங்க, 145 எடுத்துக்கோங்க, அல்லது 140 எடுத்துக்கோங்க, 130 எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எதை வேணாலும் நீங்கள் அங்கே எதை எடுத்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவரால் ரேங்க்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனல் ரேங்க்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா? இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் டைப்பிஸ்ட்னு இருந்தீங்கன்னா டைப்பிஸ்ட் ஓவரால் ரேங்க் ஒன்று இருக்கும். ஓகேங்களா? டைப்பிஸ்ட்டு ஓவரால் ரேங்க் ஒன்று இருக்கும். அதே மாதிரி டைப்பிஸ்ட்டு கம்யூனல் ரேங்க்னு ஒன்று இருக்கும். ஸ்டெனோ இருந்தாலும் அப்படியே தான் இருக்கும். எல்லாத்துக்குமே உங்களுடைய ஓகேங்களா, உங்களுடைய ஸ்பெஷலைசேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 நம்ம கணக்கு எடுத்துவோம். ஏன்னா இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 150 நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஒரு 150 நம்ம என்ன பண்ணலாம், எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு 150 நான் இப்போ எடுக்கிறேன். ஓகேவா? சரி, ரைட். 150 நான் எடுக்கும்போது டோட்டலாக இப்போ 150ல் டோட்டலாக வந்து எத்தனாயிரம் பேர் இருப்பாங்கன்னு நம்மளுக்கு இப்போ நான் சொல்லலை. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே இன்னும் ஒரு 15 நாளில் நம்மளுக்கு ரிசல்ட்டே வந்துடும். அப்போ நம்ம பார்த்துக்கலாம். நான் வந்து இப்போ என்ன சொல்கிறேன்னா ஒரு 150ல் ஒரு 2000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அது 1500 இருந்தாலும் ஓகே, நீங்கள் வச்சுக்கோங்க. 3000 இருந்தாலும் ஓகே, அது இருக்கட்டும். அது நம்ம ஃபைனலாக பார்த்துக்கலாம். நான் இன்கேஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக நான் வந்து 2000 எடுக்கிறேன். உடனே 2000 பேர் தான் வருவாங்களான்னு நீங்கள் கேட்கக்கூடாது. புரியுதுங்களா? 150ல் 2000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? 150ல் 2000 பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. இப்போ இந்த 2000 பேர்
இப்போ இது வந்து ஓவரால். அப்போ 150 போட்டவங்க 2000 பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்? 150ல் 2000 பேர் இருக்கிறாங்க. அப்போ எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கும் ஓவரால் ரேங்க் என்ன வரப்போகுது? ஓவரால் ரேங்க். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க். நீ எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி ஓவரால் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 2000க்குள்ளே வந்துடுவேன். ஓகேங்களா? உங்களுடைய குவாலிஃபிகேஷனு, உங்களுடைய பிஎஸ்டிஎம்மு, உங்களுடைய ஏஜ், ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? இந்த 2000 ரேங்க்குள்ளே வந்துடுவீங்க. எல்லா கம்யூனிட்டியுமே பிசியாக இருக்கட்டும், எம்பிசியாக இருக்கட்டும், ஓசியாக இருக்கட்டும், எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்டி, எஸ்சிஏ, பிசிஎம் யார் வேணாலும் இருங்க. இந்த 2000க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? ஓவராலில் வந்துடுவீங்க. ரைட்டுங்களா? சரி, ரைட்டு. இப்போ கம்யூனல் ரேங்க் என்னது? கம்யூனல் ரேங்க். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிசி கம்யூனல் ரேங்க். பிசி கம்யூனல் ரேங்க் இந்த ஓவரால் ரேங்க்லேருந்து பிசி கம்யூனல் ரேங்க் எப்படி திரும்ப இருக்கும்? 45% மேலே இருக்கும். ஓகேங்களா? 45%க்கு மேலே கன்ஃபார்மாக இருப்பாங்க. ஓகேங்களா? அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 45 என்னது 900. இந்த 900 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்கு இப்போ 150 நீங்கள் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 150ல் மொத்தம் 2000 பேர் இருக்கிறாங்க. அப்போ 2000 ரேங்க்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? பிசியாக இருக்கட்டும், எந்த கம்யூனிட்டியாக இருக்கட்டும், 2000 ரேங்க்குள்ளே ஓவரால் ரேங்கில் இருப்பீங்க. இப்போ நீங்கள் பிசியாக இருந்தால் நீங்கள் 150 எடுத்திருந்தீங்கன்னா அந்த 2000 ரேங்கில் உங்களுடைய பிசி கம்யூனல் ரேங்க் எத்தனை இருப்பீங்கன்னா நீங்கள் 900க்குள்ளே எந்த நம்பராக 900ஆகவும் இருக்கலாம், 900க்குள்ளே எந்த நம்பராகவும் இருக்கலாம். ஓகேங்களா? 900க்குள்ளே எந்த நம்பராக வேணாலும் நீங்கள் இருக்கலாம், எந்த ரேங்காக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான். ஓகேங்களா? இதில் ஓகேவா? இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இன்கேஸ் ஒருவேளை நீங்கள் எம்பிசியாக இருந்தீங்கன்னா 35% கண்டிப்பாக இருப்பீங்க. ஓகேங்களா? 35% கண்டிப்பாக இருப்பீங்க. அப்போ 35% அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 700 என்னதுங்க? 700 கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஓகேங்களா? கொஞ்சம் முன்ன பின்ன வேரியேஷன் இருக்கலாமே ஒழிய மற்றபடி இந்த சரௌண்டிங் தான். ஓகேங்களா? இதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. 95% இதுதான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? 700 ரேங்கில் இருப்பீங்க. ஓகேங்களா? 1லேருந்து 700 ரேங்க்குள்ளே ஏதாவது ஒரு ரேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிசி கம்யூனிட்டியாக இருந்தால் 2000 ரேங்க்குள்ளே கம்யூனல் ரேங்க் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி கம்யூனல் ரேங்க்குள்ளே என்ன வருவீங்க? 700 ரேங்கில் வருவீங்க. இதுக்கு நீங்கள் டைப்பிஸ்டோ ஸ்டெனோவோ முடிக்க தேவையில்லை. நான் ஜேஏவுக்கு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது எஸ்சி. ஓகேங்களா? ஸோ எஸ்சி கம்யூனிட்டி இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 15%. ஓகேங்களா? 15% கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ 15%னா ஒரு 300. ஓகேங்களா? ஒரு 300. ஓகேங்களா? இதில் வந்து 300 பேர் இருக்கிறாங்களா சார்லாம் எனக்கு கேட்கக்கூடாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்து நான் பேசிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஒரு 300 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? இதில் ஜேஓவுக்கு இருப்பாங்க. புரியுதுங்களா? சரி, ரைட்டு. இப்போ அதே மாதிரி தான் இப்போ அதர்ஸ்லாம் இப்போ இதே நீங்கள் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வருது? 80, 95 ஆயிடுச்சு. மீது 5% வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கலாம் வருவீங்க. ஓகேங்களா? அது இருக்கட்டும். ஓகே, சரி, ரைட்டு. இப்போ அடுத்தது டைப்பிஸ்ட் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஓவரால் ரேங்க் இருக்குது பார்த்தீங்களா? அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த 4ல் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் இருப்பாங்க 500. ஓகேங்களா? இப்போ நீங்கள் 150 எடுத்தவங்களா இருந்தால் உங்களுடைய ஓவரால் ரேங்க் எப்படி வரும்? 2000 பேர்த்தில் உங்களுடைய ஓவரால் ரேங்க் எப்படி வரும்னா 500க்குள்ளே வந்துடும். 1லேருந்து 500க்குள்ளே நீங்கள் வருவீங்க. 1லேருந்து 500க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வந்துடுவீங்க. புரியுதுங்களா? அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையுமே 4ல் ஒரு பங்கு இருப்பாங்க டைப்பிஸ்ட்டு. ஓகேங்களா? 4ல் ஒரு பங்கு டைப்பிஸ்ட் இருப்பாங்க. இது எஸ்சிலாம் 300 பேர் இருக்கிறாங்களா? 4ல் ஒரு பங்குனா 75 பேர் இருப்பாங்க. 150 எடுத்தவங்க டைப்பிஸ்டோட 75 பேர் இருப்பாங்க. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் வந்து எம்பிசிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 4ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 350. 350ல் உங்களுக்கு பாதியை பிரிச்சிங்கன்னா என்னது? 175. ஓகேங்களா? ஸோ ஒரு 175 டைப்பிஸ்டோட 150 இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்களை எடுத்துக்கிட்டா என்னது? 450. 450ல் பாதியை பிரிச்சிங்கன்னா என்னது? 225. 225 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்டோட 150 போட்டிருப்பாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ஜேஏ, இது டைப்பிஸ்ட், இது ஜேஏ, இது டைப்பிஸ்ட், இது ஜேஏ, இது டைப்பிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்படி தான் வந்து உங்களுடைய ஓவரால் ரேங்க்கு, கம்யூனல் ரேங்க்கு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க. இதில் வந்து ஒரு சின்ன வேரியேஷன் வேணுன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் முன்னே அல்லது பின்ன இருக்கலாமே ஒழிய மேக்ஸிமம் இதுதான் நடக்கும். நீங்கள் வேணா வந்தவொடனே செக் பண்ணுங்கள். ஓகேங்களா? வந்தவொடனே செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்படிலாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் ஈஸியாக கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.